நல்ல வேளை போலீஸ் கிட்ட மாட்டல. நாம அதிர்ஷ்டம் தப்பிச்சோம். மாட்டினா மாமனார் வீடுதான். ஆமா, நம்ம பெருமாள் எங்கட காணோம். அவன் சென்ட்ரல்லையோ சைதாப்பேட்டையிலயோ பூந்தமல்லியிலயோ எங்க கழி உண்டதுன்னு இருக்கானோ. பெருமாளும் சிறைவாசமும் இதுதான் என்னுடைய அடுத்த கவிதை தொகுப்பின் டைட்டில். உறுதியா உன் கவிதை தொகுப்பு வராதுடா. உன்னை விட மாட்டேன், எழுத விட மாட்டேன். என்னடா கைய காணோம், ஜெயில ஒடிச்சிட்டாங்களா? திஸ் இஸ் a list. இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா. ஆல் கௌசல்யாஸ் லிஸ்ட் படிச்சு பார். இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்களை மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதுடா. டேய், எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்களை பார்த்தேன். சில்லறைய வெட்டினேன். அவன் காலேஜில் இருக்கிற ஆல் கௌசல்யாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டான். டேய், என்னடா கௌசல்யா வயசு 55ன்னு எழுதி இருக்கு. இது போட்டிருக்கான். அது இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மொத்தமா போடும்போது சேர்த்து போட்டான். அம்மா அம்மா, ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமேனுதான் அக்கா வாங்கி கொடுத்துருக்காப்பா. ஏப்பா அவன் எப்படி படிக்கிறான்? இது அம்மா பெருமைக்காக சொல்லலாமா, எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனு மட்டும்தான்மா. டேய் மரியதாஸ், என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, கையை கட்டினது அம்மா பாத்துட்டாங்க. எங்க காலேஜ் லெக்சர் அப்படி நடந்து போய்கிட்டு இருந்தாரு. அவருக்கு இங்க இருந்தே நான் கையை காமிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? ஹிஸ்டரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ இதை வச்சிருக்கிறது மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சது, மவனே உனக்கு இன்னைக்கே சமாதிதான். அம்மா அத வந்துடுறேம்மா. 1 minute பா. ஏப்பா அவன் நல்லா படிக்கிறானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாமா? ஏப்பா அப்படி கேட்டேன்? பின்ன என்னம்மா, அவனும் எங்க கூட பிறந்தவன் தான். நீங்க நிம்மதியா இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரவே கூடாது. இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம். அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயிலான கூட பரவாயில்ல, அவனை பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோமா. சேச்சே, அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எல்லாரும் பாஸ் ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். பாத்தியா, இந்த பையனுங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட இவனுக்கு இல்ல. எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். சும்மா திட்டாதீங்க. அங்க பாருங்க. இத பாரு, அக்கா மல்லிகா ஜெயந்தி எல்லாரும் கேட்டுன்னு சொல்லு. அக்காவுக்கு அடுத்த வருஷமே கல்யாணம் பண்ணிடலாம். எனக்கு நல்ல வேலை கிடைச்சதும் மறுபடியும் உன்னை ஸ்கூல்ல சேர்த்துறேன். என்ன? போதும் போதும், ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காது. அம்மா மறக்காம அடுத்த தடவை வரும்போது வீட்டுல எல்லா தங்கச்சியும் கூட்டுவாங்கம்மா. சரிப்பா. மெட்ராஸ் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும்ல. அப்பா இந்தாங்க பாட்டி. எனக்கு வேண்டாம். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. அம்மா இந்தாங்க மாட்டி. வேண்டாப்பா, நாங்க கிளம்புறோம். ஏமா அவ்வளவு சீக்கிரமா கிளம்புறீங்க? 2 நாள் இருந்துட்டு போங்களாமா? வீட்டுல நிறைய வேலை இருக்கு, இன்னொரு தடவை கண்டிப்பா வரும். லீவ்ல ஊருக்கு வரேன் அக்கா கிட்ட இப்பதான் புறப்படலாமே. ஏம்மா கிளம்பலாமா? பசங்களை பத்தி நானும் கூட என்னமோ நினைச்சேன். இவனுக்கு காம்படிஷன்ல என்ன பண்ண போறானுங்க, ஆனா பிச்சு உதறிட்டானுங்க. இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. சொல்வது எளிது, செய்வது கடினம். சொல்றது செய்யறதுக்காக தான் தொண்டர்களையும் பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தேன். எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரோட்டரி கிளப்ல ஒரு ப்ரோக்ராம் கேக்குறாங்க. இப்ப என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருங்களேன். அதெல்லாம் வேணாங்க சார். இத பாருங்க, இதுவே தொழிலா போயிரும், நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். படிக்கும் போது இந்த மாதிரி இன்கம் வந்தா சைடு இன்கம் தான். ஆமா சார், ஆமா. நீங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பீங்க, பண்ணி கொடுங்க. ஓகே, சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க நல்லா பாடுனீங்க. சரி சார், நீங்க கூட நல்லா தேங்க்ஸ் சார். வெங்கட்ராமன் இஸ் கிரேட். யாரவன்? நான் தான். கௌசல்யா சீக்கிரமா வா. அதான் வராளே, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க கோட்டு சூட்டு போட்டாச்சுன்னா குட்டி போட்ட பூனை ஆட்டமா மேலும் கீழுமா அலைய ஆரம்பிச்சிருவேன். நான் ஒண்ணு மேலையும் கீழையும் அடையல, கீழே தான் அலைஞ்சுட்டு இருக்கேன். கௌசல்யா வா சீக்கிரம். தாத்தா நீங்க போயிட்டு வாங்க, நான் ஏர்போர்ட் போகணும். பிரகாஷ் பாரதம் மறந்துட்டீங்களா? 9 மணிக்குன்னா பிளேனு, 6 மணிக்கு ரோட்டரி கிளப்ல கச்சேரி. ஒரு புது பையன் பிரமாதமா பாட போறான். அந்த பாட்டு கேட்டு நீ அப்படியே மயக்கமா விழுந்துட போற. அப்புறம் உன்னை எழுப்பி வண்டியில போட்டு ஏர்போர்ட்டுக்கு அனுப்புறேன். வா 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 சீக்கிரம். தாத்தா என்னோட காரு? உன்னோட காரு வேற டிரைவர் எடுத்துன்னு வருவான். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. வா 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 சீக்கிரம். தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. ஜீவா 1 நிமிட். ஹலோ, இங்க யார் கௌசல்யா? இதுவரைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி. பல குரல்ல பேசினா என் மனசு தொட்ட குரலை தேடிட்டு இருக்கேன். என் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க அந்த குரலுக்காக 1 2 ஹலோ 3. கௌசல்யா பேசுறேன். ஜீவா, இதுக்கு மேலேயும் அவமானப்படணுங்கிறியாடா? டேய், நீ இந்த மாதிரி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான். எங்களை மன்னிச்சிருடா. ஜீவா, பொண்ணுங்கள்ல 2 ரகம். ஒண்ணு அழும்,
இன்னொன்னு அழ வச்சு பார்க்கும். இது 2வது ரகம்னு நினைச்சு மறந்துடுறா. உனக்கு நடந்தது காதல் இல்ல, அது ஒரு கனவு. வெறும் கனவா நினைச்சு மறந்துடுடா. மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாரும் கொஞ்சம் என்ன தனியா விட்டு போங்க. ஏய், கணக்கெல்லாம் கரெக்டா எழுதிட்டேன். பார்க்காம இருந்துட்டு அப்புறம் குறை சொல்லக்கூடாது. வரேன் நாயர். ஏய், கணக்கு எழுதல. அவன் என்ன எழுதுனா சேர்த்து நான் எழுதிடுறேன். ஏய், அந்த 2 இட்லி எவ்வளவு நேரம் சாப்பிடுவ நீ? ஏய், வாட போலாம். வாங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏய் ஜீவா, ஹலோ, மிஸ்டர் ஜீவா இருக்காரா? ஜீவாவா? கூப்பிடுறேங்க. ஏய் போட கூட அப்படி போடா உள்ள. புரோக்கர் வேலை பாக்குறியா? அடிச்சு கொல்லும் பாட்டு. ஹலோ மிஸ்டர் ஜீவா, நான் கௌசல்யா பேசுறேன். தெரியுது, நான் நாயர் பேசுறேன். ஏய், நீ என்ன சொல்ல வரீன்னு எனக்கு புரியுது. இன்னும் என்னென்னலாம் அனுப்பலான்னு திட்டம் போட்டிருக்க. ஜீவாவை கெடுத்து குட்டிச்சவராகலான்னு பாக்குறியா? சார், அது வந்து உன்னை இதுக்கு மேல நான் திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ ஒரு நல்ல பொண்ணா இருந்தா, சூடு சொரணை மானம் இருந்தா, இனிமேல் ஜீவாவுக்கு நீ போன் பண்ண கூடாது. மனசிலாயா? சார், நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி அர்த்தத்துல நான் அதை அவருக்கு அனுப்பல. உங்களை மாதிரி தான் சார் நானும். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து போன் வர ஆரம்பிச்சதுல இருந்து அவர் நல்லாவே இல்ல. நடமனமெல்லாம் நடந்துட்டு இருக்கான். அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? 10 வருஷமா கல்யாணம் ஆகாத ஒரு அக்கா, 3 தங்கச்சிங்க. இவ எப்ப வேலைக்கு போவா, சம்பாதிப்பான அந்த குடும்பமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆசையில மண்ணலி போட்டுருக்கேன். நீ முதல்ல உன் போன் நம்பர் கொடு. கொடுக்க மாட்டேன், பயமா இருக்குல்ல? ₹1 ஓசி டெலிபோன் கிடைச்சுன்னா உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சுவீங்களா? இது வருமா, உனக்கு கல்யாணம் ஆசை வந்துன்னா சொல்லு. உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா என் ஜீவாவை அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை அவனுக்கு நீ போன் பண்ணினா உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு உன் வீடு தேடி வந்து நான் அசிங்கப்படுத்திடுவேன். நாயர், எனக்கு வந்த போனை ஏன் கட் பண்ணீங்க? அந்த டெலிபோனையே கட் பண்ணி தூக்கி தூர வீசலான்னு இருக்கேன். நாயர், ஏய் என்னடா சவுண்ட் வர? நாயர், என் கௌசல்யம் கிட்ட தானே போன் வந்தது, ஏன் கட் பண்ணீங்க? உன் கௌசல்யாவா? என்னமா அவனோட குடும்பம் நடத்துற மாதிரி பேசுறிய? ஏய், என்னைக்காவது உன் மூஞ்சி பார்த்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னாளா? அவ பண்ண ஹெல்ப் மட்டும் யோசிச்சு பாரு. அதை விட்டு ஏன் அப்படி அலையிற? நாயர், ஓவரா பேசுறீங்க. உங்க வயசுக்கு பேசுற பேச்சா இது? ஏய், செருப்பால் அடிப்பேன். இந்த வயசுல என்னதான் பேசுற கவர்மெண்ட்ல லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்கானா? மரியாதையாரு, இல்ல ரூமையே காலி பண்ண வச்சிருவேன். நாயர், ஏய், உனக்கு தனியா சொல்லணுமாடா? ஏடா என்னடா மாடி கடை கூட்டு வந்து தர முடியா? இத பாரு, மரியாதையா இருந்துங்க. இத பாருங்க, என்ன எது வேணாலும் பேசுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை திட்டாதீங்க. மரியாதையாரு, இல்ல ரூமை காலி பண்ண வச்சிருவேன். நாயர், ஏய், உனக்கு தனியா சொல்லணுமாடா? வாய முறா. ஏய், யார பத்திர வாய முடுற? இல்ல நாயர், இவனை சொன்ன நாயர். ஏய், எல்லாரும் தான் சண்டை போடுறான். பொதுவா வாடா போடணும் என்னடா அர்த்தம்? என்னடா குருநாடு பெருநாடு கிட்ட மோதிரியா நீ? கைமா படி போடுடா. ஹலோ ஹலோ, நான் ஜீவா பேசுறேங்க. நான் கௌசல்யா பேசுறேன். மேடம், நாயர் ஏதோ உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காரு. நான் ஒன்னும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசினேன். சும்மா இருங்க. ஏய், என்னடா? மேடம், அத பத்தி நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல மனுஷனை தப்பா பேசாதீங்க. ஜீவா, உங்க குடும்ப நிலைமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பான ஆளா நடந்து குடும்பத்தை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யார் இதெல்லாம் சொல்லி உங்க மனசை மாத்தினாங்க? யாரும் மாத்தல. நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. ஜீவா, நீங்க வளரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். ஹலோ ஹலோ, நீ மேடம், ரெக்வெஸ்ட் பண்ண வேண்டாம், பா குடு. இது யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? லைனை கட் பண்ணிட்டாடா. கட் பண்ணிட்டாளா? ஹலோ ஹலோ. ஏடா, கடைக்கு முன்னாடி நின்னு காதல் பண்றீங்களா? மரியாதையா போயிருங்க, இல்ல சுடு தண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன். ஏய், ஒரு பக்கம் தண்ணி எடுத்து வாடா. போடா. என்னடா மறிக்கிறீங்க? பப்ளிக் பூத்துல என்னடா பிரைவேட் லவ்? கடனுக்கு நோட்ல கணக்கு எழுதி சாப்பிடுற கம்மநாட்டி பசங்களுக்கு காதல் ஒரு கேடாடா. ஜீவா, இவனோட சேராத.